ஹே காய்ஸ், ஹவ் ஆர் யூ? ஐம் சரண்யா. நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் நாளையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சம் பூண்டு இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக மாறினோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் அப்படி இது பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதையும் கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு முடித்த உடனே நம்ம இப்போ புளி தண்ணி இருக்குது, அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக தான் தேவைப்பட்டுச்சு, நாங்கள் 2 பேர் தான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் அப்படி தான் கொதிக்க விட்டுருக்கேன். இன்னொரு டைம் கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து போகும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டுட்டு லேசாக கலந்து விடணும். நான் இன்றைக்கி கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன் சொன்னேன். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், ஒரு 2 நிமிஷம் போதும். இது இந்த சூட்லேயே உள்ளே வெந்துடும். குழம்பு பாருங்கள், மீன் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 பேருக்கு தான்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்கேன். உங்களுக்கும் பிடிக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம குழம்பு ரெடி. தேங்க்யூ ஸோ மச்.